ஆகஸ்ட் மாதத்திற்கான பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கும்ப ராசிக்கான பலன்கள் பார்க்குறோம். ராசியிலேயே ராகு இருக்காரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கிறாரு. ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய், 4ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு ஆகஸ்ட் 3 பயிற்சி ஆகிறாரு. ராசிக்கு 6ல் வந்து பார்த்திங்கன்னா சூரியன், குரு, புதன். 7ஆம் இடத்துல கேது. ஆகஸ்ட் 4 7ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் கன்னியில் போய் நீச்சமாகிறாரு. ஆகஸ்ட் 18 வந்து சூரியன் வந்து ராசிக்கு 6லேருந்து 7க்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ எப்படி இருக்க போகுது, இது வரைக்கும் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஜென்ம குருவாகட்டும், ஜென்ம சனி ஆகட்டும், ஜென்ம ராகு, ஜென்ம கேது, இது எல்லாமே மனரீதியாக ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை தான் கொடுத்துட்டே இருக்குது. சரிங்களா? சரியான தெய்வ வழிபாடும், முறையான ஒரு மந்திரம் சொல்கிறதோ இல்லை ஒரு யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி பண்ணுறது வந்து ஓரளவுக்கு நம்மளை வந்து பக்குவப்படுத்திக்க செய்யும். ஸோ கட்டாயம் வந்துட்டு ஏதாவது ஒரு தெய்வ வழிபாடில் ஈடுபடுங்க. சரிங்களா? ஏன்னா ராசியில் ராகு 7ல் கேதுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயுமே நம்மளுக்கு ஒரு எதிர்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. திருமண உறவில் ஒரு கசப்பை கொடுக்கறது, நண்பர்களோட ஒரு பிரச்சனைகளை கொடுக்கறது, வில்லங்கத்தை கொடுக்கறது, இதெல்லாம் கொடுக்கும். ஸோ கவனமாக இருங்க. இதுலேயும் முக்கியமாக பார்க்கணும்னா புரட்டாதியில் வந்து கும்பராசி புரட்டாதியில் பிறந்தவங்களுக்கு இப்போ பெரிய அஃபெக்ட் ஆகிருக்காது. நிச்சயமாக ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகிருப்பீங்க, உறுதியாக சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சதயம் 3, 4 பாதம், அவிட்டம் 1, 2 இதில் இருக்கிறவங்க தான் இப்போ ரொம்பவே அஃபெக்ட் ஆகிட்டு இருப்பீங்க. ஏன்னா இது வரைக்கும் உங்களுக்கு இந்த அளவுக்கு தாக்கம் இருந்திருக்காது. ஏன்னா இப்போ நெருங்கி வராரு இல்லைங்களா ராகு, அதனால் உங்களுக்கு தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மனசுக்கு பிடிச்ச ஒரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க, மனசுக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப ஃப்யூச்சர் பற்றி யோசிச்சுட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நமக்கு டைம் நல்லா இல்லைன்னா நம்ம நல்லா ஒரு அமைதியாக அந்த ப்ரெசண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய டைமுன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. ஃப்யூச்சர் பற்றி இப்போ எதுவுமே யோசிக்காதீங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. ராசிக்கு 2ல் சனி வக்ரமாகிறாரு. பொதுவாகவே ராசிக்கு 2ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கும்போது நம்ம பேசுகிற வார்த்தைகளில் நிதானத்தையும் கவனத்தையும் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனியில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு பார்ட்டு போயிட்டுருக்கு. ஓகேங்களா? பாத சனி போயிட்டுருக்கு. ஸோ பொதுவாகவே பாத சனி அப்படிங்கிறது ஆரம்பத்தில் என்ட்ராகும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தாலும் அவர் அந்த ராசியை விட்டு போகும்போது நிச்சயமாக கும்பத்துக்கு நிறைய நல்லதுகளை செஞ்சு கொடுத்துட்டு தான் போவார். உறுதியாக அது நடக்கும். ஓகேங்களா? ஆனாலும் நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானத்தையும் கவனத்தையும் கடைப்பிடிங்க. சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிடுங்க. ராசிக்கு 5ல் வந்து செவ்வாய் உட்கார்றாரு. ஸோ 5ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளோட மனசை குறிக்கிறது, ப்ளஸ் மெமரி பவர், புத்திசாலித்தனம், இது எல்லாமே. அங்கே வந்து ஒரு பாவகிரகம் உட்காரும்போது அது எல்லாமே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ படிப்பில் நிறைய கவனம் செலுத்துங்க. குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறாதீங்க. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் குழந்தைகள் மூலமாக நம்மளுக்கு மனக்காயங்கள் ஏற்படும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நீங்கள் நல்லது. ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன், குரு, புதன். குரு மறையிறதுங்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பான விஷயம் இல்லை. ஸோ ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயம், கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது நல்லது. 6ல் சூரியனுங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு தான். வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து உறுதியாக கொடுக்கும். எதிர்பார்த்த வேலை மாற்றம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சூரியன் போகும்போது இன்னமுமே ராசிக்கு 7ல் போய் சூரியன் ஆட்சி பலம் அடையிறதுங்கிறது நல்ல விஷயந்தான். ஆனாலும் திருமண உறவில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுது. ஏன்னா அந்த ஈகோ வந்து ரொம்ப அதிகமாகும். ஓகேங்களா? அது 7ல் போய் சூரியன் ஆட்சி பலத்துக்கு போகிறாரு இல்லைங்களா? அப்போ திருமண உறவில் வந்து கொஞ்சம் அவங்க கை ஓங்குற மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் பொறுமையாக போயிடுங்க. 8ல் சுக்கிரன் நீச்சம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றத்தை வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். அது 9ஆம் அதிபதி 8ல் அப்படிங்கும்போது தந்தை வழி உறவுகளால் நம்மளுக்கு மனக்கசப்பு வர்றது, தந்தை வழியில் ஏதாவது திடீர் செலவினங்கள் ஏற்படுறது, இதெல்லாமே ஏற்படும். அதில் கொஞ்சம் முக்கியமாக கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக சுக்கிரன் வழிபாடு பண்ணுங்கள், மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து ராஜயோகாதிபதினா சுக்கிரன் தான். ஸோ அப்போ அவரோட ஆக்டிவேஷன் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அவருடைய வழிபாடும் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக பண்ணிட்டு வாங்க. இந்த கும்ப ராசியில் வந்து பொதுவாகவே கலசம் வச்சு வழிபாடு பண்ணுறது நல்லது. நான் எப்போவுமே சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கலச வழிபாடு பண்ணுங்கள். இதில் வந்து அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க. அதே மாதிரி சதயம், அப்புறமேட்டு பூரட்டாதி. இதில் இந்த அவிட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நாலேஜான ஒரு பர்சன் தான். என்ன ஒன்று, பிடிவாதம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மற்றவங்களுடைய பொருளுக்கு இவங்க என்றைக்குமே ஆசைப்பட மாட்டாங்க. தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய சுய சம்பாத்தியம், இதுக்கு தான் வந்து அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பொதுவாகவே சூரியனோட நட்சத்திரங்கள், செவ்வாயோட நட்சத்திரங்கள், இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா பயங்கர ஹானஸ்ட்டாக இருப்பாங்க.
தன்னுடைய சுயமரியாதை எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்கறது இவங்களுக்கு பிடிக்காது. அந்த ஃபேமிலி அட்டாச்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். தன்னோட இருக்கிறவங்கள வந்து அரவணைச்சு போகிறது நிறைய இருக்கும். இதில் செவ்வாயோட நட்சத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவிட்டம், மிருகசீரிஷம், சித்திரை இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் கொஞ்சம் சுயநலம் இவங்ககிட்ட இருக்க தான் செய்யும். ஸோ ஹெல்த்துக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. பொதுவாகவே இந்த செவ்வாயோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு அழகாக தான் இருப்பாங்க. இவங்க ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு உடல் அமைப்பு இருக்கும், நல்ல ஒரு முகத்தோற்றம் இருக்கும். சரிங்களா? ஸோ பொதுவாகவே அது சித்திரையில் பிறக்கிற பெண்களாகட்டும், மிருகசீரிஷம் இவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கே ஒரு அட்ராக்ஷனான ஒரு உடல் அமைப்போடு தான் இவங்க இருப்பாங்க. இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரே ஒரு விஷயம், விமர்சனங்களை வந்து தாங்கிக்க பழகிக்கணும். எந்த ஒரு விமர்சனம் வச்சாலும் அதை எதிர்த்து பேசிட்டு போராடிட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? இதுதான் நீங்கள் முக்கியமாக ஃபாலோ பண்ணணும். மற்றபடி சொந்த தொழில் அப்படிங்கிறது அந்தளவுக்கு திருப்தி கொடுக்காது. ஸோ ஜாதகத்தை பார்த்து நீங்கள் அதை வந்து பண்ணுறது நல்லது. இதில் வந்து சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பயங்கர நாலேஜு. பொதுவாகவே சதயத்தில் ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னா மெடிசன் ரிலேட்டடாக யாராவது வீட்டில் இருப்பாங்க, இல்லை இவங்களே வந்து மெடிசன் படிக்கிறது நிச்சயமாக அவங்களுக்கு அந்த ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ சப்போஸ் சதயத்தில் குழந்தைங்க பிறந்திருக்காங்க, மெடிசனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இவங்க மெரிட்லேயே உங்களால் வர முடியும். அதே மாதிரி இதில் சதய நட்சத்திரத்துக்கு வந்து பயங்கர மெமரி பவர் இருக்கும், பயங்கர நாலேஜ் இருக்கும், அதே அளவுக்கு பிடிவாதமும் இருக்கும். ஸோ அன்பாக பேசி மட்டும்தான் ஒரு விஷயத்தை வந்து இவங்கக்கிட்ட சாதிக்க முடியும். இதில் வந்து புரட்டாதியில் பிறந்தவங்க இப்போவும் சொல்கிறது, கட்டாயம் புரட்டாதியில் பிறந்தீங்கன்னா பேக் பெயின் பிரச்சனை, தலைவலி பிரச்சனை இது கண்டிப்பாக கட்டாயமாக இருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ கட்டாயம் சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே வாங்க, ஆதித்ய கிருதயம் கேளுங்க, யோகா பண்ணுங்கள். கம்பல்சரி காலையில் சூரியன் உதிக்கிறாரு இல்லைங்களா, அந்த சூரிய ஒளியில் போய் கொஞ்சம் நேரம் நீங்கள் நின்றுட்டு வாங்க. அந்த மாதிரி நீங்கள் நின்றுட்டு வரும்போதே உங்களுக்கு இந்த பேக் பெயின் ப்ராப்ளம் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஓவரால் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கலச வழிபாடு பண்ணுறது நல்லது. திருமண உறவில் வந்து கவனமாக இருந்துக்கோங்க, தேவையில்லாத கசப்புகளை கொடுக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 2ல் சனி இருக்கிறனால பேச்சில் கவனம், திருமண உறவில் கவனமாக இருங்க. சுக்கிரன் போய் 8ல் நீச்சமாகறாரு அப்படிங்கும்போது பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனமாக இருந்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு வந்து இந்த ஒரு 1 மந்த் நல்லா மைண்ட் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. எதையுமே போய் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறேன்ட்டு லாக் ஆகாதீங்க. பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருக்குது ஓகே அப்படின்னா பாருங்கள். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கவனத்தோடு நீங்கள் செயல்பட்டுக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஏன்னா 8ஆம் இடத்தை சனி செவ்வாய் 2 பேரும் பார்க்குறாரு. பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. தேவையில்லாமல் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் நீங்கள் லாக் ஆகிக்காதீங்க. நட்பு விஷயம் ஓகேங்க, முக்கியமாக நட்பு. ஓகேங்களா? நட்பு விஷயத்துலையுமே கவனமாக இருங்க. நீங்களாக போய் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்களே போய் பிரச்சனையை விலைக்கு வாங்கிக்காதீங்க. இதுவாகவே கும்பம் வந்து என்ன ஒன்றுன்னா, மனசுக்குள்ளே என்ன வச்சுருக்கீங்கிறது வெளியே தெரியவே தெரியாது. ஸோ நீங்களாக பார்த்து சொன்னீங்கன்னா மட்டும்தான் உண்டு. அதே மாதிரி நல்ல ஹார்ட் ஒர்க் உங்களால் பண்ண முடியும். உங்களுடைய பிரச்சனைகளை வந்து அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வெளியே சொல்ல மாட்டீங்க. அதுவே மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி போய் நிற்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே டைமில் கொஞ்சம் சுயநலமும் இருக்க தான் செய்யும் இந்த கும்பத்துக்கு. ஓகேங்களா? எப்போவுமே உங்களோட இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க செய்வீங்க. பொதுவாகவே வந்து கும்பராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா பிடிவாதத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒரு விஷயம் நல்லது சொல்கிறாங்க அப்படின்னா தயவுசெய்து காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா பொதுவாகவே கும்பம் வந்து நீங்கள் என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதில் மட்டும்தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் விட்டு கொடுத்தவே போக மாட்டீங்க. பட் நல்லதுங்கிற பட்சத்தில் அதுக்கு கொஞ்சம் நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது நல்லது. ஓகேங்களா? அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே போல் இந்த கூட்டு தொழில் பண்ணுறவங்களுமே 7ஆம் இடத்துல கேது சூரியன், இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப கவனமாக இருங்க. படிக்கிறவங்க படிப்பில் கவனமாக இருங்க. இந்த ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஒர்க் என்ன பண்ணணும் அதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருங்க. ஒரு நாளைக்கு எழுந்தால் இன்றைக்கி என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு பக்காவாக ஒரு பிளான் பண்ணி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா பெரிய பிரச்சனைகள் வராது. படிக்கிறவங்களும் சரி, ஓகேங்களா, திருமண உறவு பந்தத்தில் இருக்கிறவங்களும் சரி, நம்ம என்ன செய்யணும், நம்மளோட ஒர்க் என்ன அப்படிங்கிறதுல நீங்கள் ஒரு தெளிவில் இருந்துட்டிங்கன்னா இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான மாதமாகவே உங்களுக்கு அமையும். ஸோ ஈகோவுக்கும் சண்டைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பிரச்சனையில் மாட்டிக்காமல் இருந்துக்கிறது ரொம்ப நல்லது.